வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அப்படியாவது இந்த இஸ்லாமிய இயக்கங்கள் ஒரு ஒரு கணிசமான ஒரு இடங்களை வாங்கி இருக்கிறோம். ஒரு 20 தொகுதிகளை வாங்கி இருக்கிறாங்கன்னா கூட உன்னை மன்னிச்சிடலாம்டா. 2 சீட்டுக்கு முட்டி போடுறியே. உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏன் நான் ஓஞ்சிருவோம் போல இருக்க. அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகள் வந்துட்டு ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் சமுதாயத்தை அடமானம் வச்சுட்டதாக இந்த கோமாளி பேசுறாரு. இதை பார்க்கக்கூடிய எல்லாருமே ஆமாமா சரியா தானே பேசுறாரு, இஸ்லாமிய கட்சிகள் வந்து ஒரு சீட்டும் 2 சீட்டும் தானே வாங்கிட்டு திமுக கிட்ட போறாங்க அப்படின்னு தோணும். இந்த அரசியல் கோமாளிகளுக்கு பதில் சொல்வதற்கு முன்பு சராசரியாக சட்டமன்றத்தில் இஸ்லாமியருடைய எண்ணிக்கை எவ்வளவாக இருக்க வேண்டும், இந்த அரசியல் கட்சிகள் எத்தனை சீட்டுகள் கொடுக்க வேண்டும், இஸ்லாமியர்களுக்கு எத்தனை சீட்டுகள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். தமிழகத்தில் இஸ்லாமிய மக்கள் தொகை அடிப்படையிலும் 234 சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை அளவில் உள்ள அடிப்படையிலும் தமிழக சட்டப்பேரவையில் குறைந்தபட்சமாக இஸ்லாமியருடைய எண்ணிக்கை 15 20 முதல் இருக்க வேண்டும் குறைந்தபட்சமாக. அடுத்து சராசரியாக, அதாவது அதிகமாகவும் இல்லாம குறைவாகவும் இல்லாம 20 25 முஸ்லிம்கள் சட்டப்பேரவையில் இருக்க வேண்டும். அடுத்து அதிகபட்சமாக 25 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் இஸ்லாமியர்கள் இருக்க வேண்டும். ஸோ அதற்கு இவர் சொல்வது போல ஒரு 20 சீட்டாச்சும் இந்த அரசியல் கட்சிகள் இவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ ஒரு கட்சியினுடைய தலைமையில எல்லா கூட்டணி கட்சிகளும் இருக்கிறாங்கன்னா அந்த கட்சியில் உள்ள மொத்த முஸ்லிம் வேட்பாளர்கள் எத்தனை, திமுக எத்தனை முஸ்லிம்களுக்கு சீட்டு வழங்கியிருக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி எத்தனை முஸ்லீம்களுக்கு சீட்டு வழங்கியிருக்கிறாங்க, இதுதான் அளவுகோலாக இருக்கும். ஓகேங்களா, அதை நம்ம பார்ப்போம். ஸோ சட்டமன்ற தேர்தலை மட்டும் கணக்கிட்டு நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். 2009 நாம் தமிழர் கட்சி துவங்கியிருக்கிறாங்க. 2011 சட்டமன்ற தேர்தலில் திமுக போட்டிட்டாங்க, நாம் தமிழர் கட்சி போட்டியிடலை. ஸோ அங்கே கம்பாரிசன் பண்ண முடியாது. அதன் பிறகு முதலாக 2016 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது. இந்த தேர்தலில் திமுக இஸ்லாமியர்களுக்கு எத்தனை சீட்டு வழங்குச்சு, நாம் தமிழர் கட்சி எத்தனை சீட்டு வழங்குச்சுன்னு பார்ப்போம். இதுல முதலாவதா திமுக தலைமையிலான கூட்டணி கட்சி சார்பாக கிட்டத்தட்ட திமுக 15 முஸ்லிம்களுக்கு வாய்ப்பளிச்சிருக்கிறாங்க. அதே போல நாம் தமிழர் கட்சி சார்பாக வெறும் 7 முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பளிச்சிருக்கிறாங்க. எப்படி 20 முஸ்லிம்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கணும் அப்படின்னு சொன்ன இந்த அரசியல் கோமாளி வெறும் 7 முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பளிச்சிருக்கிறாங்க. இத்தனைக்கும் தான் கட்சி ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்னு தெரிஞ்சும் இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பளிக்கல.